போகலாம் இன்றைக்காக நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம தவறிய ஆட்டை பற்றியதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நான் அந்த பகுதியை 2 தடவை வாசித்தேன். மத்தேயும் லூக்காவையும் மாறி மாறி வாசிக்கும் போது ஒருத்தருக்கு ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆட்டுகள் இருந்துச்சு, ஒன்று காணாமல் போச்சு. அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சாங்க, அதனால சந்தோஷம் பட்ட மாதிரி இந்த பகுதியை நான் வாசித்தேன். இது எப்படி நான் அதை விரிவாக விளக்கப்படுத்துறதுங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியலை. திருப்பி அந்த பகுதியை படிக்கிறேன். ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்துச்சு, ஒரு ஆடு தவறி போச்சு, அதை கண்டுபிடிச்சாங்க, அதனால ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. இதை எப்படி ஆண்டவரை நான் புரிய வைக்கணுங்கிறதுக்காக திருப்பி திருப்பி படிக்கும்போது மத்தேயுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மலையிலே சிதறி போன ஆடாகவும், லூக்கா புஸ்தகத்துல சொல்லப்பட்டு இருக்கு வனாந்தரத்துல காணப்படாமல் போன ஆடாகவும் நம்மளுக்கு தெரியப்படுத்தி இருக்கு. அப்போ இந்த ஆடு காணாம போனதுக்கு என்ன காரணம், என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது ஏசாயா புஸ்தகத்திலே 43வது அதிகாரம் 19வது வசனம் நம்மளுக்கு தெளிவா சொல்லுது. வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்போ இந்த வனாந்தரமான பகுதி எப்படிப்பட்ட பகுதியா இருக்கு அப்படிங்கிறது நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது. வனாந்தரத்துல அங்க வழி கிடையாது, வனாந்தரத்துல திசை நமக்கு தெரியாது. அப்படிப்பட்டதான ஒரு இடம் தான் இந்த வனாந்தரம். அப்போ இந்த வனாந்தரத்துல இருக்கிற மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை எவ்வளவாக வழி நடத்தி இருப்பாருங்கிறது தான் நம்ம இந்த பகுதியில நம்ம சிந்திக்கணும். இப்போ இந்த வனாந்தரமான திசை தெரியாத இந்த ஒரு காரியத்தை நீங்க வேதாகமத்துல பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டா ஆதியாகமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 21வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். அப்போ இந்த ஆபிரகாம் காலையிலே எழும்பி அப்பத்தையும் தண்ணியையும் எடுத்து ஆகாரத்தை கொடுத்து நீ இந்த இடத்த விட்டு கடந்து போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அங்க வந்த அந்த பெயர்செபாங்கிற வனாந்தரம் அவளுக்கு வழி தெரியாம அந்த இடத்துல அலைந்து திரிந்ததாக நம்மளுக்கு வேத வசனம் தெளிவாக காட்டுது. 2வது இந்த வனாந்தரம் எப்படிப்பட்டதான வனாந்தரம்னா, அந்த இடத்துல தண்ணீர் கிடையாது. அங்க அந்த யாத்ராகமம் 15வது அதிகாரம் 22வது வசனத்துல, பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். தண்ணி கூட அந்த இடத்துல கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்திட்டு வராது. வனாந்தரமான இடத்துல தண்ணீர் இல்லாத பகுதியில கூட அந்த ஜனங்களை நடத்தி கொண்டுட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரிதான் என்னாகமத்துல 21வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, ஜனங்கள் தேவனுக்கு மோசேக்கு விரோதமாக பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாகுபடி நீர் எங்களை இந்த எகிப்து தேசத்துல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தது, எங்களுக்கு தண்ணீரும் கிடையாது அப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு மனத்துக்கு வெறுப்பாக இருக்கிறதுங்கிற மாதிரி இந்த வேத வசனம் நம்மளுக்கு கூறுகிறது. அப்போ இந்த வனாந்தரத்துல திசை தெரியாது, ஆகாரமும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது. கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா யோபுவின் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல வாசிங்க. வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். வனாந்தரத்துல ஒரு பெருங்காற்று வீசக்கூடியதான ஒரு இடம். காற்று வீசினதுனால செவர்ல பட்டு அங்க செவர் விழுந்து அங்க குழந்தைகள் இறந்ததா, அதை நான் மட்டும் தப்பி உமக்கு அறிவிக்க வந்தேன் என்று இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறது. அப்போ வனாந்தரமான ஒரு பகுதி ஆபத்து நிறைந்ததாகவும் பாதுகாப்பு இல்லாத இடமாகவும் தான் நம்மளுக்கு வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில ஏன் மேய்ப்பனானவன் ஆடுகளை தேட வேண்டும்? அப்போ அவன் இந்த மேய்ப்பன் ஆடுகளை
தேடுவேன். கடைசி அவன் என்னைக்கு பார்த்தோம், காலங்களில் போய் பார்ப்பேன். அவன் கடைசியாக நம்ம கண்ணில் என்னைக்கு பட்டான் அப்படின்னு பார்ப்பேன். ஒரு நாள் எனக்கு தேர்தலான காரியம், கஷ்டமான ஒரு காரியம் சொல்லி இந்த பகுதியை நான் படித்த பிறகுதான் நான் உணர்ந்துக்கிட்டேன். ஒரு நாள் எங்கள் பாப்பா சொன்னா, என்னம்மா இவ்வளோ நல்லா தான் இருந்த, இப்போ முடிஞ்சு கொஞ்சம் மாறி போச்சு. நான் இல்லையே அப்படின்னு நான் எப்போ போல தான் இருக்கேன். இல்லை, இவ்வளோ நேரம் உன் முகம் வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு என்ன காரணம்? இல்லை, உன் மைண்டில் நீ ஏதோ நினச்சிட்டு இருக்கேன். இதுக்கு எனக்கு நினச்சேன் கூட. ஆமாம், நினச்சேன், உண்மைதான். உங்கள் அண்ணன் போய் 8 நாள் ஆயிடுச்சு. ஒரு 8 நாளில் வருமா, 10 நாளில் வருமா, இப்போ 12 நாள் ஆயிடுச்சு. காணலை. அதான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கப்போ ஒரு ஜீவனை குறித்து நம்ம தேடும்போது நம்ம முகத்தில் என்னது ஒரு பாரம். அதே போலதான் மேய்ப்பனானவன் ஆடுகளை காணும்னு தேடும்போது அவருடைய முகத்துல ஒரு சோர்வு. அதாவது வனாந்தரம் வழி தெரியாம இருக்கலாம், ஆகாரம் இல்லாத இடமா இருக்கலாம், பாதுகாப்பு வச்ச அந்த பெருங்காற்று போன்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இதெல்லாம் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில மேய்ப்பனானவன் ஆடுகளாகிய நம்மளை தேடி வருகிறாருன்னா வேதத்துல நிறைய வசனங்கள் இருக்கு. நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேய்ப்பனை குறித்து அநேக காரியங்கள் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு. வேதத்துல பார்த்தோம்னு சொன்னா ஆபேல் ஆடு மேய்த்தான். ஆபிரகாம்கிட்ட நிறைய ஆடுகள் இருந்துச்சு, ஈசா கிட்ட நிறைய இருந்துச்சு. மோசே வனாந்தரத்துல ஆடு மேய்த்ததை பார்த்துக்கிறோம். யாக்கோபு அப்படித்தான், லாபான்கிட்ட மாமனார் இதுல ஆடு மேய்த்தாரு. யோசேப்பு அப்படித்தான். இதுல அது கூட தாவீதும் அப்படித்தான். அப்போ மேய்ப்பனானவனுக்கு தன்னுடைய அனுபவம், அந்த இடத்துல கர்த்தராகிய மேய்ப்பர் எப்படி வழி நடத்தியிருப்பாங்களோ அந்த அனுபவத்தை குறித்து நிறைய அறிந்துவிட முடியுது. இதுல தாவீது மேய்ப்பனா இருக்கும்போது எப்படி பெலிஸ்தனுக்கு பெலிஸ்தரோட கோலியத்தோட போரிடுகிற போது அவன் நான் காட்டுல வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சாங்க, சிங்கத்தையும் கரடியையும் நான் எதிர்த்து போர் செய்த அளவுக்கு மேய்ப்பனானவன் தன்னுடைய ஆட்டை குறித்ததான ஆட்டைக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருந்திருப்பாரோ அதே போல எவ்வளவு ஒரு வீரம் மிக்கவரா இருக்கும். தன்னுடைய சொந்த ஆடுகளா இருக்கப்பே தான் மேய்ப்பனானவன் நினைச்சான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாவது பாதுகாத்துன்னு நினைக்கிறேன். இதே இது கூலியாரா இருந்தாலும் ஓட வர்றதை கண்டு ஓடி போகக்கூடிய ஒரு மேய்ப்பனாக தான் இருப்பான். இதுதான் தாவீது நமக்கு தெளிவாக இருக்கு. தாவீது மேய்ப்பர்களே வித்தியாசமான தாவீது. நான் ரொம்ப அவருடைய சங்கீதத்தை படித்த பிறகுதான் எனக்கு தெரியுது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். வனாந்தரம் இப்படிதான் இருக்கு, அதை குறித்து தான் அவர் அந்த அதிகாரம் ஃபுல்லாவே நம்மளுக்கு விளக்கி காட்டி இருக்கிறாரு. அவர் புல்லுள்ள இடங்கள்ல தான் நம்மளை மேய்க்க கொண்டு போகிறார். அமர்ந்த தண்ணீர், ஒரு நம்மளுக்கு தேவையான ஆகாரம், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாதபடி நம்மளை என்ன செய்யறாரு, வழி நடத்துறாரு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், அதாவது பெரும் காற்று போன்ற வனாந்தரத்துல வர்ற பிரச்சனைகளை எல்லாம் கடந்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நீர் என்னோட கூட இருக்கிறது. உன்னுடைய ஜீவனுள்ள, அதாவது என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படியாக உங்களுடைய ஜீவனை நீர் எனக்கு விசித்திருக்கிறேன் தந்திருக்கிறேன்னு சொல்லி தெளிவாக நம்மளுக்கு பேசியிருக்கிறாரு. இந்த நேர்பனான, அதாவது நம்ம வனாந்தரமான இந்த உலகத்துல இருந்தாலும் பாடு பிரச்சனை எல்லாமே நமக்கு வந்தாலும் கர்த்தருடைய வழி நம்ம நடக்கணும். அவருடைய பார்வையில நம்ம மேயக்கூடிய ஆடுகளா இருக்கணும். இதுல என்ன கடைசியா கொண்டு அவருடைய பார்வையில நம்ம மேயணும், அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆனா ஒரு ஆடு தவறி போச்சு, ஆனா அந்த ஆட்டை நேசித்ததுனால அவன் தேடி போனாரு. வேத வசனம் சொல்லுது, ஆடுகள் என்னுடைய சத்தத்தை அறிந்திருக்கின்றன, நான் அவைகளை அறிந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை மேய்ப்பனானவன் இவ்வளவு பிரச்சனையில இருக்கும்போது இந்த ஆடை போய் நம்ம ஏன் தேடுவாங்க, காத்து மண்ணு இதெல்லாம் இருக்கு, இந்த சிரமத்துல யார் போனா போட்டுன்னு அவர் விடலை. அவர் கடைசியா சொல்லுது, வசனம் முடிக்குது, ஒருவர் கெட்டு போறது தேவனுடைய சித்தம் அல்ல, அது மனம் திருப்பணுங்கிறது தான் அவருடைய சித்தம். அதனால உங்களை நான் தேடி வர்றதுக்கான காரணம் என்ன, நீங்க யாரும் வழி தவறி போயிடக்கூடாது, என்னுடைய பார்வையிலே நீங்க மேய்ந்து கொள்ளும்படியான அந்த பாக்கியத்தை நீங்க கண்டிப்பா அடையணுங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளும் வேத வசனத்தை வந்து ஏதோ ஏனோ தானோ படிக்கிறோம். நான் நினைப்பேன் சில நேரங்களில் தேவனை பற்றிய ஒரு சாட்சி நம்ம ஒருத்தர் எப்படி சொன்ன மாதிரி இல்லை. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஜிஹெச்சில் அந்த அக்கா வந்து எல்லாம் அடிக்கடி பேசுனா அது ஒரு இந்து சகோதரி தான். ஆனால் என்னுடைய குடும்ப காரியங்களும் எல்லாத்தையும் விசாரிக்கும். அக்கா என்ன செய்ய தங்கச்சி பேசுவாளா, அண்ணை பேசுவாளா, எல்லாமே விசாரிக்கும் போது 4 வார்த்தை ஏசப்பாவை பற்றி அது என்கிட்ட ஃபோனில் பேசிடும். நான் அதை பேசி முடித்த பிறகு நான் யோசிச்சிருக்கிறேன், இது நமக்கு ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு ஃபோன் பண்ணிட்டு நம்மளுடைய காரியங்களை எல்லாம் அது விசாரிச்சுட்டு அது கடைசியாக என்ன சொல்லுது, மனுஷங்க இப்படி தான் இருப்பாங்க, ஆனால் ஏசப்பா நல்லவர் என்ன சுந்தரியக்கா அப்படின்னு என்ன சொல்லியிருக்கு. அப்போ நான் நினைப்பேன், இது ஒரு இந்து தான், ஏன் நம்மகிட்ட ஏசப்பாவை பற்றி நம்மகிட்ட ஏன் பேசணும், இது பேச வேண்டிய அவசியம் நமக்கு என்ன, அது நம்மகிட்ட பேசவே வேண்டாமேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன். அதே மாதிரி ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது பக்கத்து சீட்டில் உள்ள எல்லாருக்குமே அது கொஞ்சம் வசதியாக வளர்ந்துருந்த பொண்ணு மாதிரி தான் தெரியுது. அது அண்ணன் வந்து பார்க்கும்போது பக்கத்தில் அந்த அம்மாக்கா அதை வயது வந்துரு இதை வயது வந்துருன்னு சொல்லப்போ நான் சொல்லுவேன், தேவையில்லாத வேலை எதுக்கு பார்க்கீங்க, இது எதுக்கு ஒரு செலவு இருக்கிறீங்க உங்கள் அண்ணனுக்கு சொல்லும்போது அது என்ன சொல்லும், அப்படி செய்கிறது அது ஒரு அந்த புண்ணியம் அவருக்கு கிடைக்கிறது, அது ஒரு புண்ணியம். அவங்க சிந்தையில் அது ஒரு நம்ம வந்து கொடுக்கப்படும் வசனம் நமக்கு சொல்லுது. ஆனால் அதை அவங்க எப்படி நினைக்காங்க, நம்ம செய்த தானம் தருவோம் அவன் பிள்ளைகளுக்கும் அவனுக்கும் அது ஒரு புண்ணியமாக கிடைக்கின்றது. அது என்ன பேசியிருக்கு. அப்போ நான் நினைப்பேன், இவ்வளோ நாளும் கிறிஸ்தவர்களாக இருந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம ஒருத்தர் பேசுனதுக்கு கூட நம்ம வந்து தயக்கப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு கிறிஸ்துவை அறிந்திருக்கு, ஆனால் கிறிஸ்துவை பற்றி நம்மக்கிட்டே ஒரு சாட்சி சொல்லுது அப்படி இருக்கு. அதனால நான் இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு